இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன். இப்போ அந்த பாட்டை கேட்டோடனே டப்புன்னு பாஸ் பண்ணிவிட்டு அது எந்த படத்தோட பாட்டு அப்படின்னு நீ கமெண்ட்டில் மட்டும் டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீரனா நீ வீரனா வீரனா திருசா உனக்கு தான்டா, உனக்கு தான். இதே ரொம்ப பலவீனமானவங்க நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நான் பாட போகிறேன். இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. ஒரு வானவில்லில் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன் நானே நானே நானே. இந்த பாட்டை கேட்ட உடனே இந்த 90s 2K கிட்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேனா அப்படின்ற மாதிரி எங்களை பார்த்து கேட்பீங்க. இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன் என்ன படம். இந்த படம் பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காதல் சொல்ல வந்தேன் அப்படின்றது தான் இந்த படத்தோட பேர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டே காலேஜில் பார்க்குற, லவ் பண்ணுற, அதுதான் இந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இக்கு வச்சுருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை விட ஒரு 2-3 வயசு பெரியவங்க. தப்பு இல்லை, 2-3 வயசு தானே. காதலுக்கு கண் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, வயசும் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு லவ் சொல்லி 2 பேரும் சேர்ந்தாங்களே இல்லையா அப்படின்றது தான் கதை. இந்த படம் ஒரு ஆவரேஜான ஸ்டோரி, ஒரு ஆவரேஜான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும் யுவன் சாரோட மியூசிக்கும் முத்துக்குமார் சாரோட லிரிக்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடடே ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் நோட்டபுளாக ஒரு 2 லைன் சொல்கிறேன், பிடிச்சிக்கோங்க. மண்ணில் என்ன சுகம் பெண்ணே உந்தன் முகம், உன்னிடத்தில் என்ன கேட்கிறேன், உன் காதல் போதுமே என் ஜென்மம் தீருமே. அதாவது ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணுற பையன் பல வருஷமாக சொல்ல முடியாமல் இருக்கிறத ஒரு 3 லைனில் சுருக்கி அப்படியே சொல்லியிருப்பார் மனுஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி போவோம். அதாவது இந்த படம் அப்படியே ஆவரேஜாக போயிட்டு கடைசியாக சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு பஸ் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சு ஒரு கார் அடிபட்டு செத்துருவார். யார்? ஹீரோ. காதல் சொன்ன போனவர் காரில் அடிபட்டு சாவார்னு நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது நினச்சதில்லை. அப்படியே என்ன செத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்படியே தோச்சுட்டு நீங்கள் சேர்ந்து தானே இருக்கணும் அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன். இப்போ தெரியுதா எங்கள் ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க கதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தரேன். உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு லைட்டாக ஒன் சைடில் இருக்கும், ஓகேங்களா? அது ஏதாவது இருந்தது அப்படின்னா தப்புன்னு நம்ம ரீலை ஷேர் பண்ணிட்டோ இல்லை கமெண்ட்டில் உங்களை டேக் பண்ணிட்டோ இந்த படம் பார்த்துருக்கியா, இந்த படம் பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுங்க. இதை பார்த்தும் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, அதுதான் அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நிறைய படம் தெரிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி KTVயில் இந்த படம் பார்த்தேன், இல்லை JTVயில் இந்த படம் பார்த்தேன், பழைய படம் சின்ன வயசில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான்.